அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள இறைவனின் நல்லடியார்களே, அதே இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலைபெறட்டுமாக. தினந்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக திருமறை குர்ஆனின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் திருமறை குர்ஆனினுடைய 107வது அத்தியாயமான அல் மாமூன் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 5 மற்றும் 6 ஆகிய வசனங்களையும் அது பற்றியான சில விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம். இந்த வசனத்தில் இறைவன் பேசும் பொழுது வயலுள்ளில் முஸல்லீன், இறைவன் இந்த வசனத்தினுடைய ஆரம்ப வார்த்தையாக எதை பிரயோகிக்கின்றான் என்றால் கேடுதான் என்று இறைவன் ஆரம்பிக்கின்றான். ஏராளமான அத்தியாயங்களை நம்மால பார்க்க முடியும். இதை போன்று ஒரு சில மக்களை சொல்லி ஒரு சில விதமான காரியங்களை செய்யக்கூடியவர்களை இறைவன் குறிப்பிட்டு இவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று பேசக்கூடிய ஏராளமான வசனங்களை நம்மால் பார்க்க முடியும். மற்ற இடத்துல பார்த்தோம்னா வயலுள்ளில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையில் மோசம் செய்வோர்களுக்கு கேடுதான். வயலுள்ளி குல்லி ஹுமஸத்தின் ஹுமஸா, குறை ஊறி புறம்பேசி திரியக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கேடுதான் என்று இறைவன் இப்படி ஏராளமான தவறுகளை சுட்டி காட்டி இதெல்லாம் செய்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கேடு உண்டாகட்டும் என்று இறைவன் பேசக்கூடிய வகையில ஏராளமான குர்ஆன் வசனங்களை பார்க்கலாம். அதே போன்ற பாணியில் இறைவன் இங்கு பேசுகிறான். ஆனால் இங்கு குறிப்பிடக்கூடிய சாரார் யார் என்றால் வயலுள்ளில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று இறைவன் ஆரம்பிக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் அளவு நிறுவையில மோசடி செய்கிறார், அவருக்கு கேடுதான் அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்குவோம். ஆமா, அவர் மோசடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், அளவு நிறுவையில சமமா நீதியா நடக்கல, அதனால அவருக்கு கேடு உண்டாகட்டும், இது ஒரு நியாயமான ஒரு பேச்சு தான். அடுத்து என்ன வருது? வயலுள்ளி கொள்ளை ஹுமஸத்தின் ஹுமஸா, குறை கூறி புறம் பேசி தெரியக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கேடுதான். குறை கூறுவது என்பது, புறம் பேசுவது என்பது ஒரு தீய செயல். அதை அவங்க செய்யறாங்களா, அவங்களுக்கு கேடு உண்டாகட்டும். ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் பேசுறான், தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும். தொழாமலே இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் தனி, அவர்களுக்கு நிச்சயம் கேடுதான், அவர்களுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் தொழுதும் ஒரு சில மக்கள் சரியாக தொழாததால் தீமைகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இறைவன் பேசுகிறான், வல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தங்களினுடைய தொழுகையில் கவனமற்று இருக்கிறார்கள், அலட்சியத்தோடு இருக்கிறார்கள். இப்படி தொழுபவர்களுக்கு கேடுதான். எல்லா தொழுகையாளிகளுக்கும் கேடு கிடையாது. ஒரு சில மக்கள் தொழுவார்கள், ஆனால் அவர்கள் தொழுதும் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. தொழுகைக்கான நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றி இருக்க மாட்டார்கள். இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் நினைப்பதை போன்று தொழுகை அப்படிங்கிறது ஒரு எக்ஸசைஸ் கிடையாது. சும்மா வந்தோமா, தக்பீர் கட்டினோமா, குனிஞ்சோமா, நிமிர்ந்தோமா, சுஜூதுக்கு போனோமா, சலாம் கொடுத்தோமா, 2 சைடு தலையாட்டினோமா, தொழுகை முடிஞ்சிருச்சு, கடவை முடிஞ்சிருச்சு. இது தொழுகை கிடையாது. தொழுகை என்பது மிக மிக ஆழமான அர்த்தங்களை கொண்டது. இறைவன் தொழுகையை பற்றி பேசும் பொழுது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை என்பது வெட்கக்கேடான மானக்கேடான காரியங்களை விட்டு உங்களை தடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழுபவர்கள் என்றால் அவர்களினுடைய அடையாளங்கள் பெருமளவுக்கு பாவத்தில் ஈடுபடக்கூடாது. உண்மையான தொழுகையாளிகளாக இருந்தால், தொழுகையை உணர்ந்த தொழுபவர்களாக இருந்தால் நிச்சயம் அவர்கள் தவறின் பக்கம் நெருங்க மாட்டார்கள். இதுதான் தொழுகை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு எவ்வளவோ மக்கள் தொழுது கொண்டிருப்பார்கள், தீமைகளை சர்வசாதாரணமாக செய்வார்கள். காரணம் என்ன? தொழுகையை தொழுக வேண்டிய முறைப்படி தொழுக மாட்டார்கள். ஒரு வணக்கம் என்றால் அதை எப்படி வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு முறை இருக்கிறது. இறைவனே குறிப்பிடும் பொழுது ஃபஅபுது ரப்பக முஹ்லிஸீன லஹுத்தீன், உங்களினுடைய உள்ளத்தை களப்பற்றதாக மாற்றி இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும். நம்ம அல்லாஹ்க்கு தொழுகைக்கும் அது நின்றுட்டோம்னா வேறு எந்த விதமான சிந்தனைக்கும் செல்லக்கூடாது. கவனமற்ற நிலையில நம்முடைய தொழுகை இருக்கக்கூடாது. நம்முடைய ஒரே நோக்கம், நம்முடைய உள்ளத்தினுடைய ஒரே சிந்தனை இறைவனின் மீதாவதாக இருக்க வேண்டும். தொழுகைகளில் என்ன என்ன சூறாக்கள் ஓத வேண்டிய சொல்லி தரப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் ஓத வேண்டும். இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் தொழுகையில வந்து நின்றுவாங்க, ஆனா தொழுகையில் கவனம் இருக்காது. ஏராளமான காரியங்களின் மூலமாக நம்முடைய தொழுகைகள் நமக்கு தொழுகைகளாகவே கருதப்படாத ஒரு சூழலுக்கு நம்மாகவே கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு சில விஷயங்கள் எடுத்து பார்த்தோம் வைக்கிறேன். இப்ப சஃப்ல நிற்கக்கூடிய இந்த ஒரு செயல், இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் ஆரம்பத்தில் இருந்த எல்லா விதமான காரியத்திலும் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். சஃபில் நிற்பதில் கூட
ஏராளமான மக்களுக்கு மத்தியில நம்மால பல குறைகளை பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, நீங்கள் சஃப்பை சீராக்குவது என்பது உங்களினுடைய தொழுகையை சீராக்குவது ஆகும். முதலாவது சஃப் ரிப்பீட் தான், அடுத்த சஃப்புக்கு போகணும். சஃபினுடைய ஒரு ஒழுங்குமுறை என்று இருக்கிறது. இமாம் நின்று தொழுக வைக்கிறார்னா அவரினுடைய வலதுபுறத்திலேயே ஒரு சில மக்கள் அப்படியே வரிசையாக இருக்க வேண்டியது, இடதுபுறத்தில் ஆட்களே இருக்க மாட்டார்கள். சஃபினுடைய ஒழுங்கு எப்படி இருக்கணும்னா இரண்டு புறங்களிலும் சமமாக இருப்பிக் கொண்டே வர வேண்டும். இமாம் நிற்கிறார்னா வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் சமமாக இருக்க வேண்டும். முதலாவது சஃபை பூர்த்தி செஞ்சுட்டு தான் இரண்டாவது சஃப்புக்கு போகணும். முதலாவது சஃப்ல ஏராளமான இடங்கள் காலியாக கிடக்கும், இரண்டாவது சஃப்ல அதுக்குள்ள ஆட்கள் நின்று விடுவார்கள். இரண்டாவது சஃப்ல ஏராளமான இடங்கள் இருக்கும், அதுக்குள்ள மூணாவது சஃப்ல ஆட்கள் நின்று விடுவார்கள். இன்னும் சஃப்புகளை கவனிக்காமல் கூட இல்ல அங்க போய் நின்னா நமக்கு ஃபேன் காத்து வராது, இரண்டாவது சஃப்ல நடுவில் இருந்தோம்னா தான் நமக்கு ஃபேன் காத்து வரும், அதனால இவ்வளவு நின்று இருக்கிறோம் என்று சொல்லி சஃப்பை கவனிக்காமல் தங்களினுடைய ஒரு சில சுகங்களுக்காக சஃப்பை சரி செய்வதை விட்டும் இன்றைக்கு பிந்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற நிலைகள் நம்மிடத்தில் ஏற்பட்டு விடக்கூடாது. தொழுகை என்றால் அது மிக மிக முக்கியமான ஒரு செயல். தொழுகை எந்த அளவிற்கு ஒரு முக்கியம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஒருத்தர் தொழுகாமலே இருந்து அவர் நஷ்டவாளி ஆயிட்டார் என்கிறேன், இது ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது. ஆனா இது நஷ்டம் தான். தொழுகாமலே இருக்கிறாரு, நீ என்னை வணங்கலப்பா, நரகத்துக்கு கூட இறைவன் தூக்கி போடுகிறார், இது நியாயமான ஒரு செயல். தொழுதும் அந்த தொழுகை பிரயோஜனம் இல்லாமல் கவனக்குறைவோடு அலட்சியத்தோடு இந்த தொழுகையினுடைய நோக்கம் என்னவோ அது எந்த விதமான ஒரு செயல்முறைக்கும் வராமல் தொழுதும் தொழுகையாளிகளாக கருதப்படாதவர்களுடைய நிலையை குறித்து சிந்தித்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, தொழுகை என்பது மிக மிக ஒரு உன்னதமான ஒரு செயல். அதை நாம் அதற்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான ஒரு கவனத்தையும் கொடுத்து நல்ல முறையில் தொழுகையாளிகளாக உண்மையான தொழுகையாளிகளாக மாற வேண்டும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தொழுகையில் இருக்கக்கூடிய அலட்சியத்தை எல்லாம் தவிர்த்துக் கொண்டு நம்முடைய உள்ளத்தை குறித்தானதாக இறைவனுக்கே நாம் ஒன்று திரட்டி நல்ல முறையில் இறைவனை வணங்கி வழிபடக்கூடிய நன்மக்களாக ரஹ்மான் அனைவரையும் ஆகிய அருள்புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.